மறுபடியும் வந்துட்டாளா? இவள பார்த்ததும் இவனுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியலையே. தலைக்கு என்ன தேய்ச்சி விட ருக்கு வேணும், சுட சுட டீ போட இந்த ருக்கு வேணும். ஆனா அப்படி தூக்கிட்டு போறதுக்கு மட்டும் இந்த மேடம் வேணும். அன்னைக்கு நான் அவனை சுடாம விட்டதுக்கு இவதான் காரணம் நீங்க நினைக்கிறீங்களா? ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்ல. ஆமா, இதுல என்ன சந்தேகம்? வாசு பத்தி தெரிஞ்சுட்டே இப்படி பேசுவியா? நீயும் அவன் கிட்ட இதை தானே சொல்லிட்டு இருந்த? நீ தட்டதுனாலதான் அன்னைக்கு அவனை சுடாம விட்டன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. நீ சொன்னா நான் அதை அப்படியே செய்வேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ சொல்றத நான் கேட்கணுங்கிற அவசியமும் இல்ல. நீ எங்க இருந்தோ அந்த எவ்வளவு ஒருத்தர் இன்னொரு தடவை என் வழியில வந்த உன் கதை அவ்வளவுதான். சொன்னது புரிஞ்சுதா? என் கண்ணை நல்லா பாரு. உன்கிட்ட எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. நீயும் என் கண்ணை நல்லா பாரு. உனக்கும் எனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீ என்ன பண்ணாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு சீப் ரவுடி. ஓ சுயநலத்துக்காக மத்தவங்களை மிரட்டி வாழ்க்கையை நடத்திட்டு இருக்க. நீ யாருக்கும் எந்த உதவியும் பண்ணல. அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுறவன். உனக்கு அன்புனா என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்ட உனக்கும் எனக்கும் சத்தியமா எந்த சம்பந்தமும் இருக்க முடியாது. உன்னை பார்க்கவே அருவருப்பா இருக்கு. சத்தியமா உனக்கும் எனக்கும் நடுவுல எந்த சம்பந்தமும் இருக்க வாய்ப்பே இல்லை. அண்ணே, நீங்க கொடுத்த ஐஸ்கிரீம் கீழே விழுந்துருச்சு. இன்னொரு 5 ஐஸ்கிரீம் கொடுங்க.
நான் வீட்டுக்கு போய் பண்ண எடுத்துட்டு வரேன். ஏய் நில்லு. இன்னையோட அந்த மேடம் தொலைஞ்சா பாரு. அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டல. இனிமே உனக்கு எதுவும் புரியல. கணபதி அப்பா, இது புது கதையா இல்ல பழைய கதையோட தொடர்ச்சியான்னு தெரியலையே. டேய், நடந்ததெல்லாம் நீயே பார்த்தல்ல. இந்த விஷயத்த நமக்கு சாதகமாக்கிக்கணும். எப்படி அது எப்படி முடியும்? டேய், நீ போலீஸ்க்கு போன் பண்ணு. அவங்க கிட்ட என்ன சொல்றது? பேசாமல் அண்ணே வேண்டாண்ணே. அந்த கடவுளையே என் வாழ்க்கையில எப்படி விளையாடுறாருன்னு எனக்கு தெரியல. அந்த வாசு பாக்குறதுக்கு அப்படியே உங்களை மாதிரி இருக்கான். ஆனா மனசளவுல உங்களுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல.